ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சொன்னதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது கானா வினோத் வந்து வரல, அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் வரலைங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, கானா வினோத் மட்டும்தான் வரல, மிச்சம் 8 பேர் வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதில் யார் யாரெல்லாம் எப்படி நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இங்கே கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இறச்சலாக இருக்கும். தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ. இதுக்கடுத்து நம்ம எபிசோட் ரிவ்யூ தான் சந்திக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம அதை பேசிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். என்ன அப்படின்னா, இந்த நாமினேஷன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? இந்த நாமினேஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இப்போ ஒழுங்காக விளையாடல அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, ஸோ அதுலேயும் வந்து பார்வதிலாம் ரொம்ப பர்சனலாக தெரியுது. காரணங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க? நானும் நோட் பண்ணேன், எல்லோரும் நோட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். சரி, நாமினேஷன்ஸ் காரணங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் பேச வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியானாவை சுற்று போட்டாங்க. அதாவது வியானாவையும் பார்வதியும் ஹவுஸ் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. சபரியும் எஃப்ஜே வந்துட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் எஃப்ஜேவும் திவாகரும் நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டாங்க. எஃப்ஜே வந்து இந்த வாரம் தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த எஃப்ஜேவும் சபரியும் பண்ணுறது சரியான எச்சத்தனம் அப்படிங்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க? அதை வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்க்கணும், ஒருவேளை நமக்கு தான் அப்படி தெரியுதா எச்சத்தனம் மாதிரி அப்படின்ட்டு. ஏன்னா பாரதிக்கிட்ட அவங்க விளாட்றது ஓகே, ஏன்னா அவங்க வந்து அதை இதாக எடுத்துப்பாங்க. வியானா கிட்ட திருப்பி ஒரே பிரச்சனையை இப்படி கொண்டு வர, அப்படி கொண்டு வராத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல வியானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி போயிடுது. என்னடா இப்போ தான் செய்கிறேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. நான் உடனே அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முடியை போட்டு இப்படி சிலுப்புறவனே சரி நீ அப்படி பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்குலாம் இப்படி தான் வந்து பண்ணணும். அதாவது இவங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஹவுஸ் சொன்னாலே வந்து எரியும். ஐயோ லக்ஸரி ஹவுஸா, நான் ஐயோ அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க தான் முதலாளி. அவங்க சொல்லும் போது இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருப்பாங்க, லக்ஸரி போயிடுவாங்க. லக்ஸரி போனோடனே பிக் பாஸ் இருந்தது ஒரு கேவலமாக இருக்கும், கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மட்டம் தட்டுவானுங்க. இது எந்த விதத்தில் நியாயங்க? நீங்களே சொல்லுங்கள், எந்த விதத்தில் நியாயம்? எவ்வளோ கேடட்டதமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன மனநிலை இவங்க ஆடுறானுங்க, எப்படி இந்த கேம் வந்து டைமென்ஷனில் மாறுது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேவலமாக இருக்குது, கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவன் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறாங்க. இப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறான், நாங்கள் அப்படி இருக்கோம், அது ஸ்ட்ராட்டஜின்றான். அப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சா அவங்களுக்கு எரியுதா? நீ வந்து பேசணுங்க. இப்போ வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிட்டு அப்படி நிப்பாட்டிடுறாங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயரு ஏன் வரமாட்டுறாங்க? ஏன் இல்லை பிக் பாஸ் ஹவுஸில் அப்படிங்கிறது தெரியல. வியானா நான் பாராட்டுறேன், ஷீ இஸ் குட். பட் இது பத்தாது, இன்னும் இறங்கி சம்பவம் பண்ணுறது பயங்கரமாக இருக்கணும். சரியா? முடி சிலிப்பிட்டு அப்படி போகிறது கிடையாது. நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஏறணும். போய் அங்கே ஏறுறதுக்கே ஆள் இல்லையே. சபரியும் எஃப்ஜேவும் பண்ணுற கோமாளித்தனம் இருக்குது பாருங்க, யூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? ஒரு பக்கம் வந்து கனி, நீங்கள் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறப்ப பண்ணலாம், பட் இது பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணுன்றான். அப்போ சூப்பர் டீலக்ஸ்லேருந்து சொல்கிற ரூலை நீ எங்கே ஃபாலோ பண்ண கனி? அப்போ உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? சொல்லுங்கள். எவ்வளோ கேவலம் பாருங்க கனி பண்ணுறது. இதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். இதெல்லாம் இந்த ஈராங்க எவனும் கேட்க மாட்டான். ஒரு பக்கம் இது. அடுத்து இவங்க 2 பேர் பண்ணுற பாடி லாங்குவேஜ் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறானுங்க, மேலே ஏறி எதுக்கு அப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தெரியல. பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து திவாகர், அதாவது 3 பேர் வந்து ஓட்டிங் போத போகிறாங்க, யார் நாமினேஷன் பாஸ் எடுக்கிறதுன்ட்டு. ஓட்டிங் வந்து வேணாம், ஏன்னா எல்லாருமே எடுத்துட்டோம் ஒரு வரட்டும். சுபிக்ஸா, ரம்யா, ஆதிரை எல்லாம் எடுத்துட்டாங்க. எதுக்காவது 3 பேர் தான் திவாகர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் என்ன, எஃப்ஜே மற்றும் இன்னொருத்தன் பேர் என்னங்க, ஐயோ டக்குன்னு வர முடியும், சபரி. சரியா? இந்த 3 பேரில் யாராவது வந்து எடுத்துக்கணுன்னா பாரு அந்த வீட்டுக்கு போனாலும் அவங்களும் கிடையாது நாமினேஷன் பிக் பாஸ். இந்த 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுற ஓட்டு போடுறானுங்க. திவாகர் ஜெயிஸ்டாப்பில் அதை விட நான் விட்டு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்றான். நீ யாரை விட்டு கொடுக்குற கோமாளி? ஓட்டிலே ஜெயிஸ்டாரில் திவாகர், நீ யாரை விட்டு கொடுக்குற? சபரி மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எபிசோட் அவனை கிளிக்கிறாருங்க. அவன் ஆட்டிடியூடும் அவன் பாடி லாங்குவேஜ் வந்து எஃப்ஜே கூட சேர்ந்து அவன் போடுற ஆட்டமும் கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ரொம்ப இதாக பண்ணிவிட்டு அவனும் பிச்சை போடுற மாதிரி போடுறான். ஏன்டா திவாகர் நினச்சா அவர் தானே ஃபஸ்ட்டு. இப்போது நீங்களாம் உனக்கு ஓட்டே கிடையாதா வெண்ண, அவர் நினச்சா என்னாலும் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க பேசுகிறது அப்படிங்கிறது கேடுகட்டத்தனமாக இருக்குது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கேவலமாக இல்லை நீங்கள் பண்ணுறது? எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க. ஏன்டா அவனுங்க இப்படி பண்ணுறானுங்க? அறிவு இருக்கா இல்லையா?
வியானா நல்லா கேட்டு விட்டுருச்சு. நான் அதெல்லாம் பண்ண முடியாது போங்கன்னொடனே நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். கனி அப்போ தான் வருது. சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறப்ப அவங்க சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ நேரம் என்னத்தை பிடுங்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்போம்னா நம்ம அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார் எப்படியோ. எஃப்ஜே ஒன்று வாங்கிட்டான். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிரை, அரோரா, துஷார், வியானா, ரம்யா ஜோ, கலை, சுபிக்ஷா, பிரவீன்ராஜ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் மொத்தம். இந்த 8 பேரில் கலையரசன் மட்டும்தான் அது வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். திவாகர் ஓட்ஸ் யாருக்கு போகும்னு தெரில. மேபி திவாகர் ஓட்ஸ் வந்து வியானாக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வியானாக்கு போட்டு தூக்கி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வியானாக்கு நடக்கிறது துரோகம். அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணும்போது அவங்க வாங்கி அடக்கிறாங்க, இவங்க இந்த சைடு வந்து அடங்காமல் இருக்கும்போது அவங்க வாங்கி அடக்கிறாங்க. அப்போ வியானா எந்திரிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. பொங்கி எழ போகிற வியானா, டைட்டில் தூக்க போகிற வியானா அப்படின்ற மாதிரி தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு வியானா ரூட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ எந்திரிச்சான்னா மக்கள் அடி தூக்கி ஓட்ட குத்திடுவான். அவளுக்கு தெரியாமல் இருக்க அந்த கேம் அவள் பிடிக்கிறாளா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் ஆதிரை அரோரா தான் மெயினாக. எல்லாருமே கமுருதின்லேருந்து எல்லாம் ஒருத்தங்களாம் சொல்லிடுவாங்க. இன்னொரு குரூப் வந்து வியானா, இந்த சபரி குரூப்பு, சபரி, கனி, இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா வியானா. ஓகே, இதில் வந்து எஃப்ஜே தான். அதாவது நம்ம சுபிக்ஷா நாமினேட் பண்ணும்போது இவன் வந்து ஃப்ரெண்டாக பழகி அப்படியே தாஜா பண்ணி அப்படியே எல்லாரும் கூட உள்ளே வந்துடலான்னு பார்க்குறான்றான். ஏண்டா அவன் ஐட்டமாடா அவங்க கூட அப்படியே பழகிட்டு அப்படியே உள்ளே வர்றதுக்கு என்னடா அப்படி பேசுகிற எஃப்ஜேக்கு ஒரு நாகரிகம் இருக்கா இல்லை உனக்கு அறிவு இருக்காங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதில் யாரோடைய நாமினேஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா தான் எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவையும் கலையும் நாமினேட் பண்ணுது. கலை ஒன்றுமே பண்ண மாட்டான். சுபிக்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூல்ஸ் வந்து பேசுகிறேன்றது நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. இந்த 2 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மிச்சம் எல்லாமே இது. அப்புறம் பிரவீனுடைய இது நல்லா இருந்தது. ஆதிரை மற்றும் ரம்யா ஜோ ரீசனிங் நல்லா இருந்தது. ஆதிரை ஒரு விஷயம் எப்படி ப்ளோ அப் பண்ணுவா, ரம்யா ஜோ எப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அழகாக பண்ணான். அது வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது. சரியா? ஸோ எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. சபரி வருங்க வியானா, கனி வந்து பார்த்தீங்கன்னா வியானா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சில விஷயங்கள் நடக்குது. வினோத்தை வந்து ஒரே ஒருத்தர் நாமினேட் பண்ணால் வினோத்தை பிடிச்சிட்டார். கெமி 1 போட்டு, பார்வதி 1 நல்ல வேலை, இன்னும் ஒன்று குத்திருந்தா பார்வதி முடிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இதிலேருந்து யார் இந்த வாரம் வெளியேற போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகரை தவறியும் எஃப்ஜேயும் பிடிச்சி என்னமோ எஃப்ஜே யோக்கிய மாதிரி திவாகர் இனிமேல் பொண்ணுங்கிட்ட நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு மரியாதை தான் உங்களுக்கு. அப்புறம் ஏதாவது மரியாதை கேட்டு நாங்கள் வர முடியாது. அது எஃப்ஜேட சொல்கிறான் மூதேவி. எஃப்ஜேட சொல்லு, உனக்கு தைரியம் இருக்குல்ல. எஃப்ஜே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எஃப்ஜே என்ன பிடிங்கிட்டு இருக்கான், எஃப்ஜே நீ ஏன் சொல்ல மாட்டேற, அது நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எவ்வளோ கேடுகட்டத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷோவில் எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். எஃப்ஜே பண்ணால் நல்லது, ஆனால் திவாகரை பண்ணால் கெட்டது. இந்தமாதிரி மேரி பண்ணுறேன் அது பண்ணுறேன் பொண்ணுங்களை வந்து டார்ச்சர் பண்ணாது அப்படின்ற மாதிரி திவாகரை போட்டு தாக்குறாங்க. ஏன்டா அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்புறம் வியானா வந்து அங்கே இருக்கும்போது வேணான்ட்டு இப்போ வியானா போனோன்னு அடிக்கிறாங்க அவளை. எவ்வளோ கேடு கட்டத்தனம். ஆனால் அடுத்த வாரம் டைமென்ஷன் கண்டிப்பாக மாறும். அடுத்த வாரம் டைமென்ஷன் கண்டிப்பாக மாறும். நீங்கள் எல்லாம் எழுதி வைங்க. ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். இதுதான் அந்த லைவில் நடந்துச்சு. அடுத்து பைசன் டீம் வருவாங்க, அது பேசிகிட்டு இருக்கு, நம்ம போட வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக எபிசோட் ரிவ்யூ போயிடும். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.